ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதாவது நட்பு, பகை, சமம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இயற்கை, சுபர், பாவர், அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இப்போது நம்ம பார்வைகள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிரகங்களுக்கு ஒரு பார்வைகள் இருக்குங்க. அது எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன மாதிரியான பார்வைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த பார்வைகளை எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரகமும் அதனுடைய பார்வைகளை இந்த 360 டிகிரிஸ் முழுக்க செலுத்திகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிரகங்கள் பார்க்குறப்போ அந்த இடங்களெல்லாம் யோகமாக இருக்கும் அப்படின்னும், கெட்ட கிரகங்கள் பார்வை படுறப்போ அந்த இடங்கள்லாம் நற்பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த கிரகத்தோட பார்வையில் இருந்தீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னும், இந்த கிரகத்தோட பார்வையில் படக்கூடிய பாவங்கள் நல்ல வேலையை செய்யும், அந்த பாவங்களில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் செம்மையாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் பார்வைக்கான பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன பார்வைகள் இருக்குது அப்படின்னும், அந்த பார்வைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன் சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் இருக்கிற இந்த சூரியன் நேர் எதிரே 7ஆம் பார்வையாக இந்த கும்பத்தை தான் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பார்வை சூரியனுக்கு கிடையாது. பாரம்பரியப்படி சூரியன் பாவர், அந்த பாவருடைய பார்வை 7ஆம் பாவத்தில் படும்போது இந்த அதாவது இங்கிருந்தா 7ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கும், துலாத்தில் இருந்துச்சுன்னா 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கும், விருச்சகத்தில் இருந்ததுன்னா 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும். அந்த மாதிரி அதுக்கு நேர் எதிர்பார்வை தான் இருக்குது. அந்த சூரியன் பார்க்குறது அவ்வளோ சிறப்பாக பாரம்பரியத்தில் சொல்லப்படுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்திரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. இப்போ சந்திரன் கடகத்தில் இருக்குது அப்படின்னா நேராக மகரத்தை பார்க்கும், சிம்மத்தில் இருந்தால் கும்பத்தை பார்க்கும், கன்னியில் இருந்தால் மீனத்தை பார்க்கும். அந்த மாதிரி நேர் எதிர்பார்வைகள் தான் சந்திரனுக்கும் இருக்குது. அந்த சந்திரனோட பார்வை பாரம்பரியப்படி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குளுமையான கிரகம் சந்திரன் பார்த்தா பாவத்தை சந்திரன் பார்க்குதோ அந்த பாவம் மென்மையடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து புதனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதன் எங்கிருந்தாலும் அதுக்கு நேர் எதிர்கட்டத்தை தான் புதன் பார்க்கும். அந்த புதனுடைய பார்வையும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சுக்கிரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கட்டத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அதனுடைய நேர் எதிர்கட்டத்தை தான் பார்க்கும். மிதுனத்தில் இருந்துச்சு அப்படின்னா தனுசு தான் பார்க்கும், மீனத்தில் இருந்துச்சு அப்படின்னா கன்னியை தான் பார்க்கும், மேஷத்தில் இருந்தால் துலாமை, ரிஷபத்தில் இருந்தால் விருச்சகத்தை. அந்த மாதிரி நேர் எதிர்பார்வைகள் மட்டும்தான் சுக்கிரனுக்கும் இருக்குது. அப்படி சுக்கிரன் பார்த்தா அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கு 4, 7, 8 அப்படின்னு சொல்லி 3 பார்வைகள் இருக்குது. அதாவது செவ்வாய் மேஷத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் இது 1, 2, 3, 4 4ஆம் பார்வையாக கடகத்தையும் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 7ஆம் பார்வையாக துலாத்தையும் பார்க்கும், 8ஆம் பார்வையாக நேராக விருச்சகத்தையும் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இதுலேயும் பார்வைகள் செவ்வாய்க்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து குரு 5ஆம் பார்வை இருக்குது, 7ஆம் பார்வை இருக்குது, 9ஆம் பார்வையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குரு இங்கே தனுசில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல 5ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கும். ஏன்னா தனுசு 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கும். அப்புறம் 7ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கும். அப்புறம் 8, 9 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 பார்வைகள் குருக்கு இருக்குது. அதே போல் சனிக்கும் 3, 7, 10ன்னு 3 பார்வைகள் இருக்குது. இப்போது சனி கும்பத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கும்பத்தில் இருக்க சனி 1, 2, 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும். சிம்மம் 7, 8, 9, 10 10ஆம் பார்வையாக விருச்சகத்தையும் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சனிக்கு 3, 7, 10 அப்படின்னு 3 பார்வைகள் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4 கிரகங்களுக்கு
7ஆம் பார்வை மட்டும் இருக்குது. செவ்வாய்க்கு 3 7 8ன்னு 3 பார்வைகள், குருவுக்கு 5 7 9ன்னு 3 பார்வைகள், சனிக்கு 3 7 10ன்னு 3 பார்வைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த நல்ல கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா நன்மைனும், கெட்ட கிரகங்கள் பார்க்குது அப்படின்னா அதனால் சில சிரமங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேபியில் பார்வைகள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பார்வைகள் அப்படிங்கிற விஷயம் எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 7ஆம் பார்வைகள் அப்படிங்கிறதெல்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த டிகிரியில் நிற்கிதோ அந்த டிகிரியிலிருந்து, அதாவது இப்போது கும்பத்தில் சனி 15 டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 15 அப்படிங்கிறது இங்கே சென்டர். அப்போது இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நேராக இந்த சென்டர் பாயிண்ட் 15 டிகிரி தான் அதனுடைய நேர் பார்வையாக இருக்கும். அந்த 15 டிகிரியில் இருந்து இப்படி 15 டிகிரி, இப்படி 15 டிகிரி, ஏன்னா வைடாக போகும் இல்லைங்களா பார்வை அப்படிங்கிறது. இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் போகும், இப்படி தான் போகும் இல்லைங்களா. அதனால் இப்படி இங்கிருந்து இப்படி வைடாக பார்க்குறப்போ இந்த முழு கட்டத்தையும் பார்க்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்வை இருக்கும். அப்படி எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கனால அந்த நேர் எதிராக பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் ஓகே, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவே 20 டிகிரியில் வந்துருச்சு, இல்லை 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா இந்த விஷயமே வித்தியாசப்படும் இல்லைங்களா. இங்கே முழு சிம்மத்துக்கும் அதனுடைய 7ஆம் பார்வை கிடைக்காது. கொஞ்சம் மேலேயோ இல்லை கொஞ்சம் கீழேயோ தள்ளி தான் விழுகும். அதனால் அந்த முழு பார்வை அப்படிங்கிற விஷயம் அங்கே கிடைக்காது. இந்த டிகிரி வைஸாக பார்க்குறவங்க வேணால் அந்த பார்வை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த டிகிரி வைஸாக பார்க்காம சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அந்த வெறும் 7ஆம் பார்வை இருக்குது, உங்களது குரு பார்க்குது, சனி பார்க்குது அப்படின்னு சொல்லி வெறும் அந்த ஒரு வார்த்தையாக சொல்லி அதை விட்டுருவாங்க. சனி பார்க்குறனால உங்களுக்கு வேலை கிடச்சிரும், சனி உங்கள் கட்டத்தை பார்க்குது, உங்களுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும், இல்லைன்னா அந்த தொழில் நல்லபடியாக நடந்துடும், நீங்கள் தைரியமாக கடன் வாங்கி, சனி பார்வை இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான அளவில் இப்போது 3 டிகிரியில் 27 கும்பத்தில் 27 டிகிரியில் சனி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்வை இந்த 15 டிகிரிக்கு விழுகவே விழுகாது, இங்கே தான் கீழே தான் போயிட்டுருக்கோம். அப்போது இங்கே இல்லாத பார்வையில் அவங்களுக்கு ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்து தொழில் செய்யலான்னு சொல்லி அதுக்கு ஒரு கடன் வாங்க சொல்லி அப்படியெல்லாம் பிரச்சனைகளை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தானோ தவிர அந்த ஜோதிடரெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக டிகிரி சுத்தமாக பார்க்குற ஜோதிடர்கள்கிட்ட போய் உங்களுக்கு பார்வைகள் மிக சிறப்பாக விழுகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பரவாயில்ல, 7ஆம் பார்வை கூட கிட்டத்தட்ட அந்த கட்டத்து மேலே முழுமையாக விழுந்துடும். ஆனால் இந்த 4 10 பார்வைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சனிக்கு 3ஆம் பார்வை இருக்குது, 10ஆம் பார்வையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது சனி இங்கே கும்பத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் இருக்கிற சனி 1 2 3 பார்க்குது அப்படின்னா சனி எந்த டிகிரியில் நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சனி இங்கே ஒரு 5 டிகிரிலேயே நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 டிகிரியிலேருந்து இந்த 3 பார்க்குது அப்படின்னா இங்கேயே பார்க்கும். இப்படி தான் இருக்கும் இதோட பார்வை. இப்போது இந்த பார்வையோட அளவு சும்மா இப்படி தான் போகும், இவ்வளோ தூரம் தான் வரும். அப்போது கிரகம் இந்த டிகிரிகளில் இந்த பக்கம் இருக்க டிகிரிகளில் நின்றுச்சு அப்படின்னா இந்த பார்வை அந்த கிரகங்கள் மேலே படவே படாது. அப்போது இது சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதே போல் 3 7 10 அப்படிங்கிறது தான் சனியோடைய இது. இப்போது 10ஆம் பாவம் சனிக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இந்த விருச்சகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விருச்சகம் இருக்குது அப்படின்னா சனி இங்கே இருக்குது அப்படின்னா விருச்சகத்துக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்வை போடுது அப்படின்னா இங்கே தான் வரும். விருச்சகம் அப்படிங்கிறது இங்கிருந்து 30 டிகிரிகள் கொண்டது தான் விருச்சகம். அப்போது இந்த 1 2 ஒரு 20 25 டிகிரி வரைக்கும் சனியோட பார்வையே படாது. இந்த 25 டிகிரிக்கு மேலே தான் சனியோட பார்வை படும். ஆனால் அதுக்கப்புறமா இங்கே இது வரைக்கும் போகும்.
இங்கே இது வரைக்கும் போகும். அப்போது துலாமில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு சனி பார்வை கிடச்சிட்ருக்கோம். அங்கே அதாவது தொழிலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம், அந்த இடத்துல இருக்க கிரகம் சனியோட பார்வை பெற்று தொழில் நல்லபடியாக நடக்கும். ஆனால் இந்த விருச்சகத்துக்கு இந்த முழு கட்டத்துக்கும் அந்த பார்வையெல்லாம் படவே படாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சொல்லலை, அதாவது நான் ஒரு கேபி ஜோதிடராக இருந்து நான் சொல்லலை. ஆனால் பாரம்பரிய ஜோதிடர்களே இந்த மாதிரி தான் அதனுடைய பார்வைகள் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் குருக்கும் 5, 7, 9 அப்படின்னு பார்வைகள் இருக்குது. 7ஆம் பார்வையாக கூட எதிர்கட்டத்தை பார்த்துரும். ஆனால் 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது இதே மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இப்போது குரு ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 5ஆம் பார்வை அப்படிங்கிறது எங்கே வரும்னா 1, 2, 3, 4, 5 5க்கு குருவுடைய பார்வை வருது. இந்த குரு இங்கே ஒரு 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 டிகிரியில் இருக்கிற குரு நேராக இப்படி தான், அதாவது பார்வை இப்படி தான் வரும், இந்த பார்வை இப்படி போகும். அப்போது சிம்மத்துக்கும் கொஞ்சம் பார்வை விழுகும், கண்ணியில் கொஞ்சம் பார்வை விழுகும். இப்போது 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த இங்கிருந்து பார்க்குறாரு அப்படின்னா சிம்மத்துக்கு தான் நிறையா ஃபோக்கஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிக்கு கம்மியாக தான் போகும். ஆனால் 5ஆம் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கன்னி தான் வரும். ஆனால் அந்த பார்வையோட அந்த அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் கட்டத்தில் சிம்மத்தோட கட்டத்தில் தான் நிறையா விழுகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமுமே அதனுடைய பார்வை எந்த டிகிரியிலேருந்து அந்த கிரகம் பார்க்குது, அந்த ஸ்லாண்டிங்காக எப்படி அந்த பார்வை போய் அந்த பாவங்களுக்கு சேருது அப்படின்னு எல்லாம் பார்க்குறப்போ இன்னொரு கட்டத்துக்கும் அந்த பார்வைகள் போகும். அந்த இடத்துல இருக்க கிரகங்களும் பூஸ்ட் ஆகும். அதாவது மோசமான கிரகமோட பார்வையாக இருந்தால் அந்த கிரகங்கள் அங்கே கெடும், இல்லை நல்ல கிரகங்களோட பார்வையாக இருந்தால் அந்த இடத்துல அந்த கிரகங்கள் பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பாரம்பரிய ஜோதிடர்களே தான் டிகிரி சுத்தமாக அவங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்வைகள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி எடுத்து பேப்பரை கையில் வச்சுட்டு இது இங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறையா இது சொல்லுவாங்க. இல்லை இது வர்க்கோத்தம் அடையில, அதுக்கு புஷ்கரணி யோகம் இல்லை அப்படின்னலாம் ஒன்று சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்குறேன் பாரம்பரியத்திலே பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குற ஜோதிடர்கள்கிட்ட போங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி பேசுகிறவங்க, குரு பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு கேட்டு சொன்னால் திருப்பி கேளுங்க. ஒரு 5% வேலை செய்கிற குரு வந்தால் என்னங்க, வரலைன்னா என்னங்க, என் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதே போல் இந்த டிவியில் யூடியூப்லாம் வர்ற இந்த வார பலன்கள், மாத பலன்கள், ஆண்டு பலன்கள், ராசி பலன் அந்த எல்லாம் தயவு செஞ்சு ஒரு அளவு மேலே எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சும்மா ஒரு நார்மல் டேஸில் ஒரு சும்மா எடுத்து ஒன்று பார்க்குறோம், இன்றைக்கி உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், அது ஓகே, அதையெல்லாம் பற்றி நான் பெருசாக சொல்லலை. ஆனால் ஒரு பெரிய விஷயங்கள் செய்கிறப்போ, ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் எடுக்க போகிறீங்க, வீடு உங்களுக்கு சரியாக வந்துருமா, அந்த டைமில் வீடு கட்டுறது சரியாக வருமா அப்படின்னா அதெல்லாம் பார்க்கணும். லோன் எடுத்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ உங்களுக்கு வர்ற ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு சூட் ஆகிருக்கு அப்படின்னு நல்லபடியாக பார்த்து செய்யணும். தவிர சும்மா இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வாழ்நாள் முழுக்க வாழ போகிற 2 பேர்த்த சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ அதை சரியாக கணித்து அது நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் சேர்த்தணும். ஏன்னா நிறையா ஆண் ஜாதகங்களில் சுக்கிரன் சரியில்லை அப்படிங்கிறக்காகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதே போல் பெண் ஜாதகங்களில் செவ்வாய் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே போல் சனியும் 10ஆம் பாவமும் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிற்பலன் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லணும். சும்மா நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது காலமெல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்து நம்ம இது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சொல்கிறோம்.
பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்போ இந்த இந்த ராசி பலன்லாம் சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட எல்லாம் போய் அவங்க அதே மாதிரி சொல்லுவாங்க, குரு பயிற்சி ஆச்சுன்னா சரியாயிடுங்க, ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து பார்த்து அது சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பார்த்து சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஜாதகங்களை காட்டி நல்ல விஷயங்களை நடத்திக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.